ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 7BL and GLFF ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் ஹாரர் ஸ்கூல் பார்ட் 2. ஆர்மிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் சொல்லியிருந்தேன், பட் எனக்கு டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் வைக்க தோணலை. அதனால் டேக் குக் யூன் மின் நாம்ஜின் அந்த மாதிரியே வைக்கலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேல் ஆக்டர்ஸும் இருக்காங்களா, ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் வைக்கவே தோணலை. அப்புறம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎல் கான்செப்டை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் தான் ஒய்யன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த ஜிஎல்னு சொன்னேன் இல்லையா, அதில் நானும் என்னோட பார்ட்னர் ஒரு பொண்ணும் இருக்கோம். இதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்புறம் ஆர்மிஸ், நம்மளோட ஹாரர் ஸ்கூல் பார்ட் 2க்குள்ளே போவோமா? எல்லாருமே அந்த ஹாரர் ஸ்கூலுக்குள்ளே போகிறோமா? அந்த டைமில் வேகமாக காற்றடிக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே இருட்டாக இருக்குது. இல்லை நிறையவே சவுண்ட்ஸ்லாம் வேறு கேட்குதா, எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது. பட் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வெளியவே நிற்கிறோம். ஆனால் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே வாங்க அப்படின்ற மாதிரி ஆரம் எல்லாத்தையும் கூப்பிடுறான். திரும்பி பார்த்துட்டு நீங்கள்லாம் வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த டைமில் எல்லா மெம்பர்ஸும் சரி போகலாம், போனால் எல்லாம் ஒன்றாவே போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறோமா. ஆனால் இந்த டைமில் ஒரு சிலர் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது யாருன்னா நீங்கள், நான், அப்புறம் ஜேம்ஸ். நம்ம 3 பேர் சேர்ந்துட்டு இல்லைப்பா நாங்களாம் வரல அப்படின்ற மாதிரி நிற்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த இடமே பார்க்க வித்தியாசமாக பயமாக இருக்குது, அதனால் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஆரம் சொல்கிறாரு, சரி இப்போது நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நிறையவே சவுண்டாக இருக்குது, அப்புறம் பார்த்தா சரியாக படலை, எதுனாலும் உள்ளே போய் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஊபி இருக்கா இல்லையா, அவள் சொல்கிறான், இல்லை எனக்கு என்னமோ நீ இதெல்லாம் சொல்ல இந்த இடத்தோட ஓனரே நீ மாரில் இருக்க அப்படின்ற மாதிரி ஆரம்ப பார்த்து சொல்கிறானா. என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு பிடிச்சா வா, இல்லாட்டி போ. நான் உங்களை எல்லாமே சேஃபாக இருக்கணுமே நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் இந்த இடத்தோட ஓனர்லாம் இல்லை. நான் அப்படி இந்த இடத்தோட ஓனராக இருந்தால் நான் ஏன்டா உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்? நான் பாட்டுக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்க மாட்டேனா? ஓ அப்படியா, அப்போ நீ இது உன்னோட இடம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு ஊபி கேட்குறான். எங்களுக்கு என்னமோ அது சரியாக படலை அப்படின்ற மாதிரி ஊபி நின்றுட்டே இருக்கானா. அப்போ ஊபி சொல்கிறான், யாருக்கெல்லாம் உள்ளே போகணுன்னு தோணுதோ போங்க, நான் மட்டும் இங்கே தான் நிற்பேன் அப்படின்றானா. தென் நம்ம எல்லாமே அங்கேயே நின்றுட்டுருக்கோம். ஆரம் அப்புறம் ஜேகே இருக்கான் இல்லையா, ஜேகேக்கு தான் ஆரம் மேலே க்ரஷ் வந்துச்சு. ஸோ அவனுமே ஆரம் கூட அப்புறம் ஆர்மிஸ் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். நான் ஃபஸ்ட் பார்ட்டில் பிரதர்ஸ், இவங்கெல்லாம் பிரதர்ஸ், அப்புறம் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ட்டை அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா யாருமே யாருன்னே தெரியாத மாதிரி தான் இங்கே உள்ளே வந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி எல்லாருமே வேறு வேர்ல்டில் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இங்கே இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் நான் தான் நீ அப்படின்ற எதுவுமே தெரியாது. எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் என்னன்றத. ஸோ பாதி பேர் வெளியே நிற்கிறாங்களா. அந்த டைமில் பின்னாடி இருந்து வேகமாக ஒருத்தன் நிற்கிறான். எல்லாமே டக்குன்னு பார்க்குறோம். அப்போது அவன் சொல்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், உங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க இல்லையா, உங்களுக்கு வரணும்னு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், நீ யார்? நீ எங்கள் கூட வந்தவன் மாதிரி தெரிலையே அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் ஒன்றும் உங்கள் கூட வந்தவன் கிடையாது, நான் தான் இந்த ஸ்கூலோட சீனியர் அப்படின்றானா. என்னது ஸ்கூலோட சீனியரா? இது என்ன ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் இது ஹாரர் ஸ்கூல், அப்புறம் இந்த ஹாரர் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. அந்த இடத்துல அதான் ஒரு சிலர் வரமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அவன் பார்க்குறான், இப்போ நீங்கள் யாருமே இங்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் 12 o'clock ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்தில், இல்லை 1/2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நிறையவே கோஸ்டெல்லாம் சுற்றும். அப்புறம் நிறையவே விலங்குகளும் சுற்றும். உங்களுக்கு கோஸ்ட்டு மேலே நம்பிக்கை இல்லைனாலும் விலங்குலாம் இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, யாருக்கெல்லாம் இங்கே இருக்கணும்னு தோணுதோ இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஊபியை தான் பார்த்துட்ருக்கானா. ஏன்னா ஊபி தானே சொல்லியிருப்பான் யாருமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பசங்கள்லாம் கிளம்புறானுங்க. பட் ஊபி, நான், நீங்கள் எல்லாம் மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்கோம். அப்போது நீங்களாம் வரலையா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கத்துறான். அதுக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு மாதிரி வர கேட்குது. அதான் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து வரும் இல்லையா, அது பறந்து வருது நம்ம அந்த பையன் கத்துன அடுத்த செகண்டே. ஸோ எல்லாருமே உள்ளே ஓடி வந்துடுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ உள்ளே போகிறோம்.
உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த இடம் பிரைட்டாக இல்லை, ஒரு மாதிரி ஆரஞ்சு, பிங்க்கு, அப்புறம் பர்பிள், இது மூணுமே கலந்த கலரில் இருக்க அந்த பிளேஸே. எல்லாமே பார்க்குறோம், என்னடா இதில் மேகத்தை எங்கன்ற தொலைவுறது அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி இருட்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ போக போக அப்படியே அந்த கலர்லாம் அப்படியே மாறுது. நம்ம பூமி மாதிரியே இல்லை, வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டே இருக்கோமா, சீக்கிரம் போங்க இல்லைனா அவ்வளோதான், பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பிளாக் ஆகிறதுக்குள்ளே போகலண்ணா அவ்வளோதான் அப்படின்னு அந்த பையன் மிரட்டுறான். என்ன நீ மிரட்டுற அப்படின்ற மாதிரி நெட்டு கேட்குறானா. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் சொன்னேனே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த சவுண்டு கேட்குதா. எல்லாருமே அமைதியாக உள்ளே போகிறோம். தென் எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், நான் தான் இந்த ஸ்கூலோட சீனியர். அப்புறம் எங்களோட பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவர் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இல்லை, நாங்கள் எங்களோட கிராஜுவேஷன்லாம் முடித்து பெரிய லெவலில் இருக்கோம். ஸோ நாங்கள் தான் உங்கள் 16 பேரையும் ட்ரெயின் பண்ண போகிறோம். என்ன ட்ரெயின் பண்ண போகிறீங்க? அதான் ஹாரர் ஸ்கூல், என்கிட்டலாம் ரொம்ப பேச்சு வச்சுக்காதீங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். நீங்கள் சீனியர் இல்லையா, ஸோ நீங்கள் தானே எதனாலும் சொல்லணும், கேட்டால் அது என்னோட வேலை கிடையாது அப்படின்றானா. சரி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? வேறு என்ன, நான் டீம் பிரிக்க போகிறேன், எனக்கு யாரெல்லாம் வேணும்னு தோணுதோ அவங்கள நான் எடுத்துப்பேன். என்னது அப்போது மற்றவங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. மற்றவங்களாம் எங்கே சாக போறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறமா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் என்ன சொல்கிறதுல இருக்குது, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அவங்கள அவ்வளோதான் நான் கேன்சல் பண்ணிடுவேன், எனக்கு யார் ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அவங்கள மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த டைமில் பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஐயோ வந்துட்டானா, என் ஜூனியர்ஸை கொஞ்சம் கூட பயமுத்தோட விட மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன், என்ன பிரைட் இவங்களையும் விட மாட்டியா, கொஞ்ச நேரம் தான் நானும் ஜியாங்கும் இல்லை, அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே பார்க்குறோம், அந்த பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வேறு தெரியுறானா. வந்ததுக்கப்புறம், ஹாய் ஜூனியர்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இங்கே கிடையாது, நீங்கள் பயப்படலாம் வேணாம், இவன் அப்படி தான், இவன் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணுவான், ஸோ இவனை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க, ஆனால் அவன் சொல்கிற ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறோம். ஆமாம் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், பட் இன்னும் ஜியாங் வரல, ஸோ ஜியாங் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது பிரைட்டுக்கு ஆர்வம் தாங்கலை. டேய் வின்ன நீ சும்மா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்கு வின் பார்க்குறான், என்ன நீ வர எல்லாத்தையும் எதுக்கு இப்படி ஒம்பளுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். வின் அவங்க முன்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரைட் காதுகிட்ட வந்து சொல்கிறானா. கம்முன்னு இருடா அப்படின்றான். சரி ஏதோ பண்ணணும்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறான். அதுக்கு நம்ம பிரைட் சொல்கிறான், அதுவா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரானா. டக்குன்னு ஜேகே அப்படியே பின்னாடி போகிறான். பின்னாடி வீ இருக்கானா, வீ மேலேயே மோதிடுறான். வீ பாவமாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே திரும்பி சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறானா. பரவாயில்ல அப்படின்னு வீ சொல்கிறான். அண்ட் தென் பிரைட் இருக்கான் இல்லையா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன், அந்த டாஸ்கில் யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ, அதாவது நான் 2 கலர் பால்ஸை பறக்க விடுவேன், அந்த 2 கலர் பால்ஸை யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டீம் அப்படின்ற மாதிரி ஏதோ நார்மலாக சொல்கிறானா. புரியவே இல்லை யாருக்கும். ஸோ இப்போ பறக்க விடுறான். இன்னுமே எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அப்போ பிரைட் தான் 2 கலர் பால்ஸை பறக்க விடுறான். இல்லை ஒன்று ரெட் கலர் அப்புறம் பிளாக் கலர் இதெல்லாம் பறந்துட்டுருக்கா. அந்த டைமில் அப்போது ஜிம்மின் இருக்க இல்லையா, ஆர்வ கோளாறில் அந்த பாலை போய் பிடிக்கிறான். அந்த பாலில் பல்லு வந்து அப்படியே ஜிம்மினாவை கடிச்சு வச்சிருது. அப்படின்னு சொல்லி கத்துறானா. பிரைட் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சுட்டு எல்லாமே ஜிமினாவை பார்க்குற அந்த செகண்டில் டக்குன்னு போய் பிரைட் முன்னாடி நிற்கிறானா. அப்படியே பக்கத்தில் போகிறான், டெம்ட் ஆகுது. இதை நம்ம வின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஹே பிரைட் நகரு அப்படின்னு சொல்கிறானா. அந்த டைமில் தான் கரெக்டாக ஜியாங் வரான். பிரைட் உன் வேலையை நீ காமிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரான். எல்லாமே ஜியாங்கையும் பார்க்குறோம். அப்பா என்ன இவனு இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த டைமில் ஜியாங் இருக்கான் இல்லையா, ஜிமின் பக்கத்தில் வந்து உன் கையை காமி அப்படின்றான். நம்ம பிரைட் தான் பக்கத்தில் வரான். வின்னு பிடிச்சிக்கிறான், போகாத அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிமினாவை கண்ணை மூட சொல்கிறான் ஜியாங்க. ஜிமின் கண்ணை மூடுறான். அப்போது கையில் அப்படி தடவிடுறானா. பார்த்தா அந்த காயம் சரியாக போகிடுது. பிரைட்டுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் பட்டுக்கு அவன் பிளேஸில் போகிற நிற்க சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிமினா தான் ஜியாங்கே பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் ஜியாங்கும், ஹாய் நான் தான் உங்களோட சீனியர், அப்புறம் என்னோட நேம் ஜியாங் அப்படின்றானா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட வேலையை கரெக்டாக பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஜியாங் கேட்குறான். ரைட்டு வேணும்னே ஜியாங் கிட்ட போய், அதை நீ சொல்கிறியா, இங்கே பாரு
டைமிங்க்கு வரணும்னு உனக்கு தெரியாதா? லேட்டா வந்தது உன் தப்பு. நீ வரலன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? போன டைம் இப்படி தானே பண்ணா, அப்போ ஒழுங்கா வேண்டியது தானே, எதுக்கு நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு ஜியாங், வின் போதும் வின், அவனை நிறுத்த சொல்லு, நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ வின்னும் அமைதியா இருங்க 2 பேரும் அப்படின்றானா. ஸோ அமைதியாகிடுறாங்க. இப்போதான் நம்ம வின் எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம இப்போ எல்லாம் இருக்கிறது ஒரு ஹாரர் ஸ்கூல். இங்க மொத்தமா 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். எங்களுக்கு ஒரு பிரின்சிபல், அப்புறம் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க. இன்னுமே இருந்தாங்க. பட் இப்போதைக்கு அவங்களாம் யாரும் கிடையாது. இப்போ இந்த ஸ்கூலில் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான். அப்போது மற்றவங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? அது நான் போக போக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களோட டாஸ்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி வின் சொல்கிறான். டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க, என்ன டாஸ்க்குன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறானா. அதுக்கு பிரைட்டு, என்ன சொல்லணுமா, அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஆரமோ ஆமாம் அப்படின்றான். தென் இப்போ அப்படியே வின் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது நாங்கள் 3 பேரும் உங்களோட சீனியர்ஸ். இப்போதைக்கு இந்த ஸ்கூலில் பார்த்துக்கிறது நாங்கள் 3 பேர் மட்டும்தான். உங்களுக்கு நாங்கள் எங்களோட இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வின் இருக்காளே அவன் சொல்கிறான். என்னோட லெஃப்ட் சைடில் நிற்கிறது பிரைட்டு, அப்புறம் ரைட் சைடில் நிற்கிறது ஜியாங், அப்புறம் என்னோட பேர் வின். நாங்கள் 3 பேர் தான் உங்களோட சீனியர்ஸ். அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஹாரர் ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம் அப்படின்றானா. தென் எல்லாருமே பார்த்துட்ருக்கோமா, ஒன்றுமே புரியாமல். அப்போது வின் சொல்கிறான், சரி டாஸ்க் ஆரம்பிப்போமா, நான் 5 சொல்லுவேன், அதுக்குள்ளே உங்கள் பால்ஸை பறக்க விடுங்க அப்படின்ற மாதிரி வின் சொல்கிறான். தென் 3 பேருமே அவங்க பால்ஸை பறக்க விட்டுறாங்களா. அந்த 3 கலர் பால்ஸுமே ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணுது. ஆர்மிஸ், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டீம் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்குமே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே இவங்க 3 பேர் டீமில் தான் இருப்போம். ஸோ அந்த இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெட் கலர் பால் சூஸ் பண்ணிச்சு இல்லையா, அது நம்ம பிரைட்டோட டீமு. அதில் ஆசியா, ஜேகே, சுகா, நெட், அப்புறம் லின், இவங்க 5 பேரும் பிரைட்டோட டீமு. அப்புறம் அந்த பிளாக் கலர் பால்லாம் சூஸ் பண்ணிச்சு இல்லையா, அப்போது இந்த பிளாக் கலர் டீம் லீடர் நம்ம வின்னு. நம்ம வின்னோட டீமில் யார் யாருன்னா, நான், ஜிம்மின், ஊபி, அப்புறம் ஜேம்ஸு, நாங்கள் 5 பேர் இருக்கோம். அப்புறம் அந்த ப்ளூ கலர் பால் இருக்கு இல்லையா, அதோட கேப்டன் ஜியாங். அதில் யார் யார் இருக்கானா, நீங்கள், ஜின், ஜேஹோப், சூயு, ஆரம், நீங்கள் 5 பேர் இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசி வரைக்கும் தேவைப்படும். அப்புறம் கேட்டிருக்கான் இல்லையா, வின்னை பார்த்து அதையும் சொல்லு அப்படின்றான். நம்ம வின்னும் சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பிரித்து விட்டோம் இல்லையா, இவங்க எல்லாருமே பிரைட் சொல்கிறது தான் கேட்கணும். ஆக்சுவலி பிரைட் டீம்னா பிரைட் சொல்கிறத கேட்கணும். என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் நான் சொல்கிறத கேட்கணும். அப்புறம் ஜியாங் சொல்கிறபடி நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. நாங்கள் ஏன்டா நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்கோம். அப்போது உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட் சொல்கிறான். உங்களால் இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இது வேறு வேர்ல்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பூமியோ இல்லை வேறு ஏதோ கிடையாது. நீங்கள் அங்கே ரூமுக்குள்ளே இருக்கிறத தவிர மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் யாராவது தப்பிச்சு போகணுன்னு நினச்சிங்கனாலும் வெளியே நிறைய கோஸ்ட் அப்புறம் அனிமல் சுற்றிட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கானா. அப்போது மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. போதும் இங்கே யாரும் தொணன்னு பேசக்கூடாது. அப்படி பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிரைட்டோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் முழிக்கிறாங்க. போய் இவனோட டீம்லையா நம்ம சேரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் டீம் மெம்பர்ஸை பார்த்து நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், என்னோட டீமில் இருக்க அப்படின்றானா. கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே பழம்பிட்டு இருக்கான். என்னடா மனசுக்குள்ளே தான் நினப்ப போல அப்படின்னு பிரைட் கேட்குறானா. இல்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் டீமில் கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு, அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாலுமே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றானா. அதுக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் ஜேகேவை பார்த்து முறைக்கிறாங்க. அண்ட் தென் எல்லாருமே அவங்கவுங்க சீனியர்ஸ் கூட இருக்காங்களா. இப்போ நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறான், இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட 3 சொல்லுவான், அந்த 3ஐயுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன 3 அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம பிரைட் இருக்கான்ல, அதான் சொல்கிறல்ல அப்படின்னு பார்க்குறானா. எல்லாம் அமைதியாகிடுறாங்க. அப்போ நம்ம பிரைட் சொல்கிறான், நம்பர் 1 யாரையுமே இங்கே நம்பக்கூடாது. நம்பர் 2 யாருக்குமே தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நமக்கே ஆபத்தில் முடியும். நம்பர் 3 யாரையும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறானா. அப்போது ஜேகே நம்பர் 1 அதான் சொன்னீங்க, 2 அதான் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம பிரைட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, அப்போ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் நம்ம வின் இருக்கான் இல்லையா, அவன் டீமுக்கு சொல்கிறான், நம்ம பிளாக் கலர் நம்மளோட சைன் தான் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களை நம்பணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். யாருக்குமே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்கிறோம். அப்போ நான் கேட்குற வின்கிட்ட அவங்க நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணாலுமே நம்ம அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக அதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்னா, அதுக்கு வின் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும்ல எது தப்பு எது தப்பு இல்லைன்னு. ஸோ உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடங்க, ஆனால் அது தப்புனா கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு வின் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறோமா. தென் இப்போ நம்ம ஜியாங் டீம் தான். அவன் அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்கிறான், அவனுமே 3 ரூல்ஸ் தான் சொல்கிறான். ஒன்று, நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களை மட்டும் நம்புங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அப்புறம் 2வது விஷயம், யாரையும் நம்பாதீங்க. 3வது விஷயம், உங்களுக்கு ஒன்று தோணுதா அதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் தென் இப்போ உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்லிக்கிறீங்க, இப்போ எங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹாபி கேட்குறான். நான் அப்படி சொல்ல வரல, இங்கே இருக்க ரூல்ஸுக்கு மீறாமல் நீங்கள் எது பண்ணாலுமே அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும், நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டா அடுத்த செகண்டே வரணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ரொம்ப நேரம் ஆகிருதா. ஸோ எல்லாத்துக்குமே தூக்கம் வருது. கிட்டத்தட்ட 1 மணி ஆகிருது. அந்த டைமில் சரி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, உங்களுக்குன்னே நாங்கள் தனித்தனியாக ரூம் வச்சுருக்கோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கு தனியாக கிடையாது, 4 பேராக ஒவ்வொரு ரூமுக்கு பிரிச்சிருக்கோம். ஆனால் கேர்ள்ஸ் 3 பேர் இருக்கனால உங்கள் 3 பேர்த்துக்கு ஒரு தனி ரூம். ஸோ பாய்ஸ் 4 பேராக ஒரு ரூமில் பிரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதுக்குள்ளே பிரிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துக்கிறது ஜியாங் தான். ஜியாங், நீ அவங்க தூங்கறதுக்கான அந்த இதெல்லாம் போய் காமி அப்படின்ற மாதிரி வின் சொல்கிறான். ஜியாங்கும் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பிரைட்டை சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன்னா எல்லாருமே கிளம்புறாங்க. பட் நான் மட்டும் நின்றுட்டே இருக்கேன். இதை நம்ம வின் நோட் பண்ணுறான். ஆமாம், நீ ஏன் டீம் தானே? ஆமாம் உங்கள் டீம் தான். நீ என்ன இன்னும் போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை ஏதாவது உனக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆமாம்ல, நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. சரி ஃபுட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணுறேன் அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பக்கத்தில் பார்த்தா ஜேகே நிற்கிறான். நீ ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. எனக்குமே பசிக்காதா? ஒரு மனுஷன் தான், எனக்குமே பசிக்கும் அப்படின்னு சொல்கிறானா. வின் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். மெம்பர்ஸ் போயிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல நான் ஜேகே வின்னு மட்டும்தான் நின்றுட்டுருக்கோம். அப்போது நம்ம ஜியாங் தான் எல்லாத்துக்கும் ரூம்ஸ் காட்ட போயிருப்பானே. அந்த டைமில் வின்னு பார்க்குறான், என்ன இந்த இடத்துல இன்னுமே யாருமே போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அந்த இடத்துல நான் ஜேகே அப்புறம் பிரைட் அண்ட் வின் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோமா. அப்போ பிரைட் வந்து கேட்குறா, அம்மா நீங்கள் தூங்க போகலையா? அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜேகேவை என்னை பார்த்து பிரைட் கேட்குறான். டேய் நீ ஏன் டீம் தான், நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், கரெக்டாக இருக்கணும்னு சொன்னேன்னா இல்லையா, யார் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்ற பிரைட் மிரட்டுறானா. இல்லை பசிக்குது, உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் டைம் அது இதுன்னு சொல்லுவீங்க. இதோ இவ கேட்டாளா, அதனால தான் இவ கூட வந்து நானும் நிற்கிறேன் அப்படின்றானா. ஓ உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு நம்ம பிரைட் சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறோமா. அந்த டைமில் நம்ம வின் இருக்கான் இல்லையா, சரி பிரைட் யாருமே சாப்பிடாம இருப்பாங்க, ஸோ எல்லாத்தையுமே இப்போ கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்ட்டு நம்ம பிரைட்டுமே வின்ன சொன்னால் அடுத்த செகண்டே போக ஆரம்பிச்சிடுறான். போயிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் சீக்கிரம் சாப்பிடுவாங்கன்னு கூட்டிட்டு டக்குன்னு அந்த செகண்டே வந்து நிற்கிறானா. நானும் ஜேகே பார்க்குறோம். ஆமாம் நீங்கள் அதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துட்டிங்களா என்ன, பக்கத்துலையா இருக்குது எங்கள் ரூம்லாம் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம்மா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு பிரைட் சொல்கிறான். அதுக்கு வின்னு சிரிச்சுட்டே, டேய் சாப்பிட கூட்டுறா, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வின்னு போகிறான். ஜியாங்குமா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா. ஸோ மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல பிரைட் இருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக உட்கார சொல்கிறான். எல்லாருமே உட்காந்துடுறோமா. அப்போது இன்னொருத்தனை மட்டும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா அந்த பையன் இல்லை. நம்ம பிரைட் பார்க்குறான், எங்கே இவனை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரூமுக்கு போனான், எனக்கும் தூங்கிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம நின்று இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான். யார் நம்ம டீம் தானா அப்படின்ற மாதிரி நம்ம பிரைட் கேட்குறான். ஆமாம் நம்ம டீம் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறானா. சரி நான் போய் அவனை எழுப்புறேன் அப்படின்றானா. அதுக்குள்ளே சாப்பாடுலாம் வந்துடுதா. ஸோ எல்லாத்துக்கும் வைக்கிறான். அதுக்குள்ளே டக்குன்னு போய் அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். சுகா இருக்கான் இல்லையா, அவன் தான் தூங்கிட்டு. ஹலோ சார் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி பிரைட் கூப்பிட்றானா. சுகா நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறான். அவன் கத்தல சுகா எழுந்துடுறான். சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறானா. எனக்கு சாப்பிட வேணாம் அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, வெல்கம் பார்ட்டி வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ சுகாவுமே அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போகிறானா. அந்த இடத்துல பிரைட் தான் நின்றுட்டுருக்கான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கோமா. அப்போ பிரைட் சொல்கிறான், நான் உங்களுக்கு இந்த கப்பில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் கொடுப்பேன், அதை நீங்கள் குடிக்கணும் அப்படின்றானா. ட்ரிங்க்ஸ்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா,
நான் ஒன்றும் நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் கிடையாது, இது அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஓகேன்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பிரைட் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு வந்து நிற்கிறானா, என்ன இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் வியந்து பார்த்துட்ருக்கோம். அந்த டைமில் நீங்கள் இருக்கீங்களா, ஆர்வ கோளாறுல பிரைட்டு குடின்னு சொல்கிறானே இந்த பதட்டத்தில் டக்குன்னு எடுத்து வாயில் வைக்கிறீங்க. பார்த்தா டேஸ்ட்டு கேவலமாக இருக்கும், துப்பிடுறீங்க. பார்த்ததுக்கப்புறம் பிரைட்டுக்கு செம்மையாக கோவருது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. இது 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 நீங்கள் சொன்ன ட்ரிங்க்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், ட்ரிங்க்ஸ் கிடையாதான். இப்போ என்ன அப்படின்றான். நீங்கள் தானே ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேனீங்க, அதனால தான் நான் வேறு கொடுத்தேன். அப்போது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா ப்ளட்டு. எல்லாத்துக்கும் சிரிப்பு வந்துடுது, ஒரு மாதிரி பயமும் இருக்குது. எதுக்கு இந்த ப்ளட்டை கொண்டு வந்து எங்களை குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறோமா. ஆமாம், வெல்கம் பார்ட்டியில் இதுதான் எங்களோட ட்ரிங்க்ஸு, நாங்கள் இதை தான் குடிப்போம் அப்படின்னு பிரைட் சொல்கிறானா. அப்போது வின் இருக்கா இல்லையா, போதும் பிரைட் நிறுத்து அப்படின்றான். என்னத்தை நிறுத்து, அதான் குடிக்க சொன்னேன், குடிக்கணும்ல, குடிங்க அப்படின்றானா. நம்ம வின்னு தான், அதை யாரும் குடிக்காதீங்க, அதை வைங்க, அவன் சும்மா உங்களை டீஸ் பண்ணுறான், இது பிளட்டெல்லாம் கிடையாது, சும்மா அவனா ஒன்று பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஓ, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற ஆசையாக கேட்குறா. ஏன்னா அவங்களோட டீம் மெம்பர் தானே, ஸோ தைரியமாக அது கேட்குது. அப்போ ரைட் இருக்கான் இல்லையா, ஆமாம் நான் தான் பண்ணேன், நல்லா இருக்குல்ல, அப்போ குடி அப்படின்றானா. எங்களுக்கு வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓரமாக வச்சிடுறோமா. அண்ட் தென் வின் சொல்கிறான், இன்னும் 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கான ஃபுட் வந்துடும், ஸோ நீங்கள் அதவே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம வின்னு. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்துடுதா. பிரெட்டுக்கு அங்கே கோவம் வருது. வின்னு பார்த்து முறைச்சிட்டே இருக்கான், இன்னொரு டைம் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க கண்ணாலேயே. இதை கொஞ்சம் பேர் அப்படியே நோட் பண்ணுறோம். ஒரு சிலர்லாம் ஃபுட் வந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோமா. அப்போது அதில் நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் இருக்குது. ப்ரெட் இருக்குது, அப்புறம் நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்கா. அந்த டைமில் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆக்சுவலி நான்வெஜ் பிடிக்காது அப்படின்றீங்களா. அதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு கூட தான் நான்வெஜ் பிடிக்காது, இதோ வெஜிடேரியன் இருக்குல்ல அதை சாப்பிடு அப்படின்றமா. அதுக்கப்புறம் ஆனால் அது என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என் பக்கத்தில் தான் ஹோபி இருக்கானா, அவன் வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறான். நீங்களும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி உங்களுக்கு சர்வ் பண்ணிச்சானா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளேயே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு நான்வெஜ் பிடிக்கும், ஆனால் இவ்வளோ பசங்களுக்கு முன்னாடி அதை எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது உங்களுக்குமே பிடிச்சிருக்கு, சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. ஸோ இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் போதா சாப்பிட்டுட்டு இருக்கோமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பிரைட் இருக்கா இல்லையா, சரி இப்போ எல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட்டு அப்படின்றானா. என்ன சொல்கிறீங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு, அப்புறம் நாளையிலேருந்து நைட்டு உங்களுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடும் அப்படின்றானா. என்னது நைட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்றானா. வின் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றானா. ஸோ வின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பகல் நேரத்தில் யாருக்கும் ஒர்க்லாம் கிடையாது, எல்லாம் தூங்கலாம், அப்புறம் அவங்களுக்கான ஒர்க்கும் பண்ணலாம். ஆனால் நைட்டு தான் நம்மளோட ஸ்கூல் ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நைட்டு 9 o'clockலேருந்து அதான் பகலாக போகலையா, அப்போ 3 மணி வரைக்கும் தான் நம்ம கிளாஸு. ஸோ 9 to 3 வரைக்கும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போது பகல் ஃபுல்லாக தூங்கலாமா அப்படின்னு சுகா கேட்குறானா. அது எப்படி தூங்க விடுவேன். ஸோ பகல்லையுமே எங்களுக்கான ஒர்க், அதான் உங்களுக்கான ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அதை சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதை பகல் இல்லை நைட் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இப்போ பிரைட் சொல்கிறான், நைட்டு உங்கள் யாரையுமே தூங்க விட மாட்டான், உங்களுக்கான வேலையை அந்த பகல் டைம்லேயே முடிச்சுக்கோங்க, என்னோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரைட் சொல்கிறான். எல்லோரும் பார்க்குறோம், அப்பா நம்ம இவங்க டீமில் இருக்கும்போதே இவன் இந்த ரூல்ஸ் போடுறானே, இன்னும் அவங்க டீமில் போயிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதர் டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படியே நினச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பிரைட் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைம் கொடுத்தனா அந்த டைமுக்குள்ளேயே உங்களோட எல்லா வேலையும் முடிச்சாகணும், கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றான். இது பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பீங்களா. ஆமாம், இப்போ ஸ்கூல்னால் பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா, பட் இங்கே இருக்கிற பனிஷ்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா க்ளீன் பண்ணுறதும் அந்த பகல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களுக்கான ஸ்லீப்பிங் டைம் வெறும் 4 hours தான், நீங்கள் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்கணுமே அப்படின்றானா. எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுதோ, சுகாக்கு தான் அதுக்கும் மேலே இருக்குது, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. வின்னு சொல்கிறான், டே அமைதியாக இருடா, ஏன்டா இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு 5 hours தான் தூங்கணும். உங்களுக்கு இப்போது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் இல்லையா, நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் டயர்டாக இருப்பீங்க. ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் 4 to 9 நீங்கள் தூங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 7 வரைக்கும் உங்களோட பர்சனல் ஒர்க்கு பண்ணிக்கலாம். அண்ட் தென்
12லேருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுமா? அப்புறம் எதுக்கு நைட்டு ஸ்கூல் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோமா? என்ன எங்களை எதிர்த்து பேசுகிறீங்களா? நீங்கள் பார்க்க போகிறது மார்னிங் ஸ்கூலு, அதாவது உங்களுக்கான படிப்பு விஷயம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு உங்களுக்கான அந்த வேலை ஆரம்பிக்கும், அதாவது நாங்கள் சொல்கிற டாஸ்க்லாம். ஸோ இப்படி தான் உங்களோட டெய்லி ரொட்டீன் போகுது. ரூபிக்கு சரி டென்ஷன் ஆகிருது. இதுக்கெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது, நாங்கள் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ சுகாவும் எழுந்துக்கிறான். ஆமாம், எங்களால் இப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் தேவை. எந்த ஒர்க் பண்ணாலும் சரி எனக்கு தூக்கம் வேணும். நீங்கள் என்னென்னா ஜஸ்ட்டு 5 ஹார்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறானா? ஏன் மற்றவங்களாம் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்கல்ல, உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் என்னவா அப்படின்ற மாதிரி பிரைட் மறைக்கிறான். மற்றவங்க மட்டும் எப்படி விடுவோம், நம்மளுமே கேட்குறோம். இல்லை இது கொஞ்சமே டிஃபிகல்ட்டாக இருக்குது, எங்களால் ஒரு சிலருக்கு இப்போ சிக்காச்சுன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஒரு ஜஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் கொடுப்போம். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே சரி டென்ஷன் ஆகிருது. லின்னு இருக்கான் இல்லையா, அவனுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் பொம்மை கிடையாது. ஆமாம், இதுதான் நார்மல் ஸ்கூல் இல்லையே, ஹாரர் ஸ்கூலாச்சே. ஆமாம், ஹாரர்ன்றீங்க, எங்கே இங்கே ஹாரரை பார்க்க முடியுது? நீங்கள் தான் இப்படி ஹாரர் தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்களா? அப்போ பிரைட் அப்படியே சிரிக்கிறான் லைட்டாக. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, இதுக்கு மேலே என்னத்தை பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி. நம்ம பிரைட் டீம் இருக்கு இல்லையா, அது மட்டும் எழுந்து நீங்கள் சொல்கிற கண்டிஷனுக்குள்ளே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம டீம்லாம் பார்க்குறோம், என்னடா இவனுங்க இப்படி மாறிட்டானுங்கன்ற மாதிரி. ஓபிக்கு நமக்கா செம்மையாக கோவம் வருது, என்னடா இவனுங்க அப்படின்ற மாதிரி. அதான் நம்ம சுகா, ஜேகே, அப்புறம் லின், நெட்டு, ஆசியா இவங்க எல்லாருமே பிரைட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் இங்கே அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது, என்னடா அப்படின்ற மாதிரி. இதில் நமக்கு இங்கே ஹைலைட்டே என்னன்னா, சுகா தான் ஸ்டார்டிங்லேருந்து தூக்கம் வேணும் அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் அவனே இப்போ மாறிட்டானா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே எல்லாருமே தூங்க போயிடுறோம். இப்போ நம்ம ஸ்லீப்பிங் பண்ணுறதுக்கு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமில் மொத்தமாக 4 பிளாக்காக பிரிச்சுருக்காங்க, அதாவது 4 ரூம்ஸாக. ஃபஸ்ட்டு ரூமில் வந்துட்டு ரெட் டீம் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ஆசியா மட்டும் இல்லை. அப்புறம் செகண்ட் ரூமில் வந்துட்டு என்னை தவிர எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்கோம். அப்புறம் ரூம் நம்பர் 3ல் தான் நீங்கள், நான், ஆசியா நம்ம 3 பேர் இருக்கோம். ரீசன் பாய்ஸ் கூடலாம் இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ நம்ம 3 பேர்த்துக்கு ஒரு ரூம் இருக்குது. தென் ரூம் நம்பர் 4ல் மற்ற மெம்பர்ஸ், அதான் ப்ளூ டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீம் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா தூங்கிடுறோம். தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்களுக்கான அந்த பர்சனல் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கோமா, பிரைட்டு தான் கத்த ஆரம்பிக்கிறான். மணி 12 ஆகிடுச்சு, எவனுமே வரல அப்படின்ற மாதிரி. தென் இப்போ எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறோமா, பிரைட்டு முறைக்கிறான் எல்லாத்தையும். உங்களை நான் எப்போ வர சொன்னால் எப்போ வந்து நிற்கிறீங்க, மணி 12:01 ஆயிடுச்சு அப்படின்றானா. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தானே லேட்டு, அதுக்கான உங்களுக்கு டார்ச்சரை நான் பின்னாடி கொடுக்குறேன், இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன டாஸ்க்குன்ற மாதிரி நிற்கிறோமா, நம்ம 3 சீனியர்ஸுமே நிற்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே குழப்பமாக இருக்குது, என்னடா அந்த ஸ்டேடியம்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு. அப்போ நம்ம வின் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இவங்க எல்லாருமே உங்களோட சீனியர்ஸ் அப்படின்றாங்களா, அதாவது எங்களுக்கும் ஜூனியர், நீங்கள் அவங்கள விட ஜூனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ தான் வின் சொல்கிறான், இவங்க ஸ்கூல் நம்பர் 2ல் இருக்கவங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலில் தான் இருந்தாங்க, இங்கேருந்து கிராஜுவேட் ஆகி ஸ்கூல் நம்பர் 2க்கு போயிட்டாங்க. ஸ்கூல் நம்பர் 2ல் இருந்து கிராஜுவேட் ஆனவங்க தான் 3க்கு போவாங்க. நாங்கள் அங்கேயும் கிராஜுவேட் ஆகி தான் உங்களுக்கு ஸ்டடி எடுக்க இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வின் சொல்கிறான். எல்லாத்துக்கும் புரியுதா? அதுக்கப்புறமேட்டுக்கு வின்னு சொல்கிறான், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அதுக்குள்ளே யார் ஜெயிக்கிறாங்க, அதாவது நம்ம 3 டீமில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ யார் வின் பண்ணலையோ பார்ப்போமா அப்படின்ற மாதிரி வின் சொல்கிறான். எல்லாத்தையுமே உங்களோட சீனியர்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது பேசணுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்போது நம்ம இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான், சரி அந்த 3rd ஸ்கூலுமே கிராஜுவேட் ஆகிட்டான், வீட்டுக்கு விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் சஸ்பென்ஸ், இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் கிராஜுவேட் ஆகி போவீங்களா அப்போ தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வின் சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் தான் போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ இந்த போட்டியில் 3 மெம்பர்ஸாக உள்ளே போவீங்க. ஸோ 3 மெம்பர்ஸாக உள்ளே போயிட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க டீம் தான் வின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்மளோட சீனியர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு
எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ இந்த டைமில் ஃபஸ்ட்டு 3 பேரை பிரிக்கிறாங்க இல்லையா? அந்த 3 பேர் யாருன்னா ஆசியா, ஆரம், ஜிம்மின். அதாவது நம்ம 3 டீமில் இருந்தும் ஒவ்வொருத்தராக சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க, உங்களில் யார் வராங்களோ ஃபஸ்ட்டு அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ 3 பேருமே உள்ளே போகிறோம். எல்லாமே பார்க்குறாங்க. நமக்குமே தெரியுது போகிறது. அந்த இடத்துல டக்குன்னு ஒரு வாம்பயர் வந்து நிற்கிதா. ஆசியாவுக்கு செம்மையா பயமாகிது. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அந்த டைமில் தான் ஆரமும் ஜிமினும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஆச்சா சவுண்டு கேட்ட உடனேயும் நம்ம ஆரம் அப்படியே நிற்கிறான். ஏன்னா ஆரம் கொஞ்சம் முன்னாடி தான் போயிருப்பான். ஸோ ஆசியா சவுண்ட் கேட்கவும் நிற்கிறானா. ஜிமின் முன்னாடி போயிட்டான் ஆக்சுவலி. ஏன்னா அது உண்மையான பேய் இல்லை, ஜஸ்ட்டு கோஸ்ட் ஹவுஸ் தானே அப்படின்ற மாதிரி போயிருப்பான். இந்த இடத்துல ஆரம் இருக்கான் இல்லையா? ஆரமிஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்மளாம் என்ன பண்ண போகிறோம், இது உண்மையாலுமே ஹாரர் ஹவுஸ் தானா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இன்னும் என்னென்ன பண்ண எல்லாத்தையும் போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.